く仙台です。お出口は左側です。லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜப்பான் ட்ரெயின் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸில் எக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. இப்போ கடுத்து கிராண்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பெரிய ட்ரெயினில் போக போகிறோம். இன்னும் ஒரு செம்ம சீட்டில் போக போகிறோம். இது வந்து நம்ம ஒசாக்கா போகிறோம். பட் ஒசாக்கா டேரெக்டாக போகல, வேறு இடத்துக்கு போயிட்டு ஒசாக்கா நம்ம வந்து போகிறோம். ஏன்னா வந்து இந்த ட்ரெயினில் போகணுன்றக்காகவே நம்ம இதில் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெட்ரோலேருந்து வந்து இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன கூட்டம் இப்போ வர வந்து பார்த்தா இந்த பப்ஸ் கிடச்சி இதை பார்த்தோன்னே கிராஸ் பண்ணி இது வாங்காமல் போக முடியல. ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்களோட பேஸ்ட்ரிஸ்லாம் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வந்து 550 ரூபா. ஆப்பிள் பை, பீஃப் பை, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே இதுதான் ஒரு வேறு லெவல் விஷயம். நம்ம காசு ஆகுதா இதில் போட்டுக்கலாம். வாங்கியாச்சு, அப்புறம் சாப்பிடலாம். சரி, இப்போ போகிற ட்ரெயினில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து 2 டிக்கெட் தான். அங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 இடத்துல போடணும்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து இன்னொன்று அதே இதை போட்டால் ஒர்க் ஆகலை. அப்புறம் அங்கே சொல்கிறாங்க இது 2த்தையுமே நீங்கள் இந்த மிஷினில் போடணும். இது 2மே மிஷினில் போய் பஞ்சாயி வந்துச்சு. ஒரு இதில் வந்து ரெட்கல்லில் எழுதிருக்கு, ஒரு இதில் பஞ்சாயிருக்கு, 2லேயும் பஞ்சாயிருக்கு. ஏன்னால் அதை வந்து இது முடியல. ஏன் சொல்லுங்கள், இது ஒரு மிஷின் தான். இந்த மிஷினில் என்ன மாதிரி டிக்கெட் வேணால் போடுறாங்க. குட்டி டிக்கெட் போடுறாங்க, இல்லை பெரிய டிக்கெட் போடுறாங்க, பெரிய டிக்கெட் 2 டிக்கெட் போடுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அது வந்து கரெக்டாக இது ப்ரோசஸ் பண்ணுது. இவ்வளோ அட்வான்ஸ்டாக நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் அந்த மிஷின், நார்மல் மிஷின் தான். நார்மலாக நம்ம உள்ளே வருவோம்ல, போகலாம் வா கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜப்பானில் வந்து ஒரு புல்லட் ட்ரெயினை பார்க்குறேன். இந்த புல்லட் ட்ரெயினாக எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இப்படி நோஸ்லாம் அப்படி வந்து குட்டியாக அப்படியே ஒரு மாதிரி போகணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் செம அழகாக வந்துச்சு வரும்போது. ஆனால் இந்த ட்ரெயினில் நாங்கள் போகல. ஏன்னா எங்களோட ட்ரெயின் 9:20. நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து தெரியுமா, இன்றைக்கி சரியான கூட்டம் நாங்கள் வரும்போது. பட் இன்னைக்கான இந்த ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ட்ரெயினாலே பிடிக்கும். அண்ட் இதுவுமே வந்து ஒரு 3 hours ஜேர்னியடா, 3 hours ஜேர்னி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பேசிட்டு மாதிரி ட்ரெயின் போகுது. வா, மைண்ட் ப்ளோயிங். ஐ லவ் திஸ் ட்ரெயின். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுது, இப்படி ஒரு ட்ரெயின் போகுது. இது வந்து ஒரு அதான் நீங்கள் நம்மளோட மெட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிப்போம் வெளியிலேருந்து. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மெட்ரோவில் போனோம். இப்போ அதுலேயே ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு போகிற ட்ரெயினும் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. இல்லை லைட்ஸ் தான் பாருங்க, வா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் நைட் நேரத்தில். வா, இங்கே இது வந்து பின்னாடி இது அப்படிக்கா தான் போகும் இதுக்கப்புறமா இன்றைக்கி. ஸோ பீப்புள் ஆர் வெயிட்டிங் பாருங்கள். இந்த ரெட் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் உள்ளே போகிற லைனு. அவங்க வந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக தேர் வெயிட்டிங். எல்லாம் லைனாக எல்லா இடத்துலையுமே லைனாக நிற்கிறாங்க. நம்ம வந்து இப்போ சுர்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். சுர்கான்ற பிளேஸ் வந்துட்டு சுர்கால் இருக்குது. அங்கேருந்து ஒசாக்கா போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ போகிறது வந்து புல்லட் ட்ரெயின்லேயே இதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான புல்லட் ட்ரெயின் ஜப்பானில். இதுக்கு மேலே வந்து புல்லட் ட்ரெயினோட காஸ்ட் வந்து இவங்ககிட்ட கிடையாது. இது வந்து நான் சொல்கிறது புல்லட் ட்ரெயின், நாட் ஆல் த ட்ரெயின். பிகாஸ் இவங்களோட ட்ரெயின் வந்து எக்கச்சக்க வகைகள் இருக்குது. அதில் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. ஸோ கைஸ், இந்த சிங்காஷன் ட்ரெயின் வந்துச்சு. நான் இப்போ இதில் ஏறுறேன். ஜப்பான் ட்ரெயின்ஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம ட்ரெயின்குள்ளே போனோம்னா பேச முடியாது. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பக்கத்தில் வேற ஒரு கிராண்ட்மா உட்காந்து இருந்தாங்க, ஜப்பான் கிராண்ட்மா. அதனால நான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நானும் பேசாம எக்ஸ்பிரஷன்லேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம கிராண்ட் கிளாஸ்ல தான் போறோம் அப்படின்னு நம்பிட்டு நானும் ஏறி பேக்கு மாதிரி போயிட்டு இதுல உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல ட்ரெயின் போகும்போது நம்ம ட்ரெயின் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது அப்படின்றது ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த சீட் செம்ம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் நம்ம வாங்கினோம்ல அந்த பஃப்ஸ், அது எனக்கு கிடைச்சது பீஃப் அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் ஜப்பான்ல இந்த மாதிரி நம்ம ட்ரெயின்ல போறதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, போகும்போது சைட்ல இருக்க ஊருங்கெல்லாம் பார்த்துட்டு போறது தான். ஊரு, மலை, காடு எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு 230 கிலோமீட்டருக்கு மேலே போகுது இதோட ஃபாஸ்ட்டு. இப்போ நான் இங்கே நின்று தான் சவுண்ட் அதிகமாக கேட்குது. பட் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது சவுண்டு சுத்தமாக கிடையாது. 230 கிலோமீட்டர் நம்ம 1 ஹவரில் கிடந்துடலாம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நிற்காமல் 2.5 ஹவரில் வந்து மதுரைக்கு போயிடலாம். நான் வந்து 230 சொல்லியிருப்பேன். இப்போ 254 255 வரைக்கும் போகுது. நம்ம சென்னை டு மதுரை வெறும் 2 ஹவரில் போயிடலாம். தட்ஸ் கிரேசி. எவ்வளோ ஃபாஸ்ட்டில் இங்கே இருந்தால் அது ஃபாஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் உள்ள நிற்கும் போது அந்த ஃபாஸ்ட் ஃபீல் பண்ண முடியல, எவ்வளோ உட்காரும் போது. ஸோ
இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் என்னால் வந்து இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் எது பீப்புள் வந்துட்டு இதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ட்ரை பண்ணுறாங்க, க்ளீனாகவும் இருக்குது. பட் இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து டிசேபிள்டுக்கான ஒரு ரெஸ்ட் ரூம். பட் நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா, ஏன்னா அது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அங்கே யூரினல் மட்டும் தான் இருக்குது, அப்புறமா லேடிஸ் கொண்டு இருக்குது. பட் லுக் அட் திஸ் பிளேஸ், எவ்வளோ ஹியூஜாக இருக்குது. அண்ட் அதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. சிங்க் இருக்குது, சோப்பு, பேப்பர், அண்டு இங்கேயே நீங்கள் பட்டன் ஃப்ளஷ் பண்ணுற பட்டன் நீங்கள் வச்சுருக்காங்க இருக்குது. அங்கே ஒரு ஃப்ளஷ் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் பற்றி உங்களுக்கு தெரியும். இட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜெட்டு வச்சுருப்பாங்க கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே. பேபிஸ்க்கு வந்து டைப்பர் மாத்திர இடம், ஒரு பெரிய கண்ணாடி, கூல். நானும் கூட சேர்ந்து இந்த பிராண்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். டைப்பர் மாத்திர இடம் இது வந்து பசங்களை உட்கார வைக்கிறது. ஓகே, திஸ் இஸ் டைப்பர் மாத்திர இடம். சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது வந்து நார்மல் சீட்ஸுக்கும் கிராண்ட் கிளாஸுக்கும் நடுவில் இருக்குது சீட்டு. பட் கிராண்ட் கிளாஸ் அளவுக்கு சீட் இருக்காது ஆப்வியஸ்லி. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இது வந்து லைட்டு அந்த சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் மிஸ் பண்ண அந்த கிராண்ட் கிளாஸ் வந்து இதுதான். ஒரிஜினலாக கிராண்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தோம்ல, கிராண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம உட்காந்துட்டு இருந்தது வந்து கிரீன் கிளாஸ். ஆமாம், நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம். அது வேணும்னே கிடையாது. அது என்னன்றதை நான் லேட்டர் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ட்ரெயினில் போகணும், இந்த சீட்டில் போகணுன்றதுக்காகவே நம்ம சுருகா வரைக்கும் வந்துட்டு தான் திரும்பி ஒசாக்கா போகிறோம். ஸோ சுருகாவிலேருந்து ஒசாக்காவுக்கு நார்மலான ட்ரெயினில் தான் போட்டிருந்தோம். அண்ட் சரியான பசி, அங்கே எதுவுமே சாப்பிடல, ஒரே பஃப்ல தான் முடித்தோம். அதனால இங்கே ஸ்டேஷன்லேயே வந்து சில ஃபுட்டு வாங்கியாச்சு. பார்த்து வாங்கணும், போக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம ஓபன் பண்றது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இவ்வளோ சாஃப்டா செம பயங்கரமா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் அப்படியே வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு பேக்ட் ஐட்டமா இது வந்து ஃபீல் ஆகல. ஆனா அடுத்து கிராப் ரைஸ் ஓவர் கிராப்னு கூட சொல்லலாம். ரைஸுக்கு மேல வந்து அந்த நண்டு பிச்சு போட்டு, புல்டு நண்டு, அதாவது நண்டை வந்து பிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. வித் நோரி ஷீட்டை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. அதுல இது ஆக்சுவலி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு வந்து பிளசண்டா தான் இருந்துச்சு. பசிக்கு ரொம்ப நல்ல ஐட்டம் அண்ட் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நினைச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அது இல்லாம ஒனிகிரி என்னோட ஃபேவரட் ஃபுட் ஃப்ரம் ஜப்பான். ரொம்ப ஈஸியா வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். நோரி ஷீட்டை கவர் பண்ண ரைஸ், அதுக்குள்ள வந்து எய்தர் சால்மன் இருக்கும், இல்லைனா டியூனா வித் மைனஸ் இருக்கும். நம்ம என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்கலாம். நான் இங்க சாப்பிடுறது டியூனா வித் மைனஸ், அதான் என்னோட ஃபேவரட் ஒனிகிரியில. ஸோ அதுக்கடுத்து இந்த 3 hour ட்ரெயின் குவிக்கா போயிருச்சு எங்களுக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஒசாக்கா வந்தாச்சு. ஒசாக்கா இஸ் த ஃபுட் கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். எஸ், இங்க வந்து ஃபுட்லாம் பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் ஒசாக்காக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஷிங்கான்சன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க தெரியல, இப்போ வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து க்ரீன் ரூம், அதாவது கிராண்ட் கிளாஸ் வந்ததுலேருந்தே அது அந்த ஹைப்பில் தான் இருந்தோம். கிராண்ட் கிளாஸ் சொல்லி இந்த பையன் தான் ஏமாத்தினான்னு திஸ் பாய், பெரிய டூரிங் கம்பெனி ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்க பண்ண வேலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம் பிகாஸ் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஜப்பான் வந்த டைமில் அவங்களால ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி ஜப்பான்ன்றது யாராலுமே பண்ண முடியல, அதான் பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எந்த டூர் கம்பெனியுமே ஜப்பானில் நம்ம இந்த மாதிரி நுணுக்கமாக கேட்குற விஷயங்களை பண்ண முடியல. அவங்க ஒரு காமனாக ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதில் ஏற்றி உங்களை நாங்கள் இந்த அசகுசா டெம்பிளுக்கு போய் காட்டுவோம், அதுக்கடுத்து இங்கே போய் பூஜையை போய் இந்த இடத்துல காட்டுவோம், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலாக டூரிஸ்ட் வரவங்க பண்ணுற விஷயம். பட் அப்போ அவங்க நார்மல் டூரிஸ்டா நீ பெரிய புளுத்தியா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, சரி அதை வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் தெரியுமா, இப்போ நான் வந்தேன் அந்த ட்ரெயினில் வந்து இருக்கிற அந்த கிராண்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு தெரியுமா, அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி. அப்புறமா வெளிலேருந்து ஒரு டீம் அதை விற்பாங்க. அதை போய் ஃபைன் பண்ணி அதை வாங்கணும். அதுதான் வந்து ஒரு இப்போ டூரிங் கம்பெனிலாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க டூரிங் கம்பெனி யார் பெஸ்ட்டாக இதை பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதுவும் ஜப்பானில், ஏன்னா மிச்ச கண்ட்ரியில் கூட ஈஸியாக ஏதாவது சொல்லிடுறாங்க. பட் ஜப்பானில் ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அவங்களே வந்து இவன் தான் என்னன்னா, ஒரு ஐடிபி பர்மிட் லாஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க ஊரில் புக்லெட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து பேப்பர் ஃபார்மில் தான் கொடுக்குறாங்க. அது யூஎஸ்ஏல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜப்பானில் நாங்கள் புக்லெட் தான் வாங்குவோம். அடம் பிடிச்சி நிற்கிறேன். இவனுக்கு வந்து எப்படின்னா அந்த சைஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த புக்லெட் ஃபார்ம் இந்த ஹைட்டில் இருக்கும், இந்த இதில் இருக்கும், இதெல்லாமே வச்சு அவனுக்கு அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த வாட்டி இந்தியாவில் மாற்றிட்டாங்கன்னு சொன்னாலும் நம்ம அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இது புக்லெட் தான், நீ புக்லெட் தான் கொடுத்து நாங்கள் இது ஐடிபிலாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இங்கே வந்து இதை கூட விடுங்க. இதுக்கடுத்து இன்னொரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் தான் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான ட்ரெயினுக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது, சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டிக்கு வந்து நம்ம இது டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணி இது பண்ணிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனால் நம்மளே அப்புறமா இன்னொரு வெப்சைட்டில் பார்த்து அதை வாங்கியிருக்கோம். பிளாக்ல தான் இருக்குது. ஆமாம், அதுவும் பிளாக்ல தான், இதுவும் பிளாக்ல தானே. இது பிளாக் இல்லை,
இது வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த டீமு. ஆனால் வாங்கி கொடுத்தது வந்து இது வாங்காம கிரீன் இது வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, ஃபைன். பட் நெக்ஸ்ட் அந்த சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அது கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ட்ரெயின் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே ஹையஸ்ட் அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் டிக்கெட் வாங்கியாச்சு. அது எப்படின்னா அதோட டிக்கெட் ப்ரைஸ் ஒன்று, பட் நாங்கள் அது ட்ரிபிள் மடங்காக காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன்னா அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். பட் ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக காட்டணும், ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது எக்ஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ ஆகிறது வந்து பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து அந்த டூரிங் கம்பெனிட்டே கேட்குறோம். பட் ஸ்டில் அவங்களால வந்து அதை வந்து பூர்த்தி பண்ண முடியல. 24,000 எண்ணு மொத்தம் நம்மளோட டிக்கெட்டோட காஸ்ட்டு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 எண்ணு. ஸோ மொத்தமாக 26,000 எண் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு நம்ம இப்போ வந்தோம்ல, அந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. 3 மணி நேரமா 4 மணி நேரமா 3 hour 3. ஆனால் என்ன ஃபாஸ்ட்டாக வராங்க அந்த ட்ரெயின், வேற மாதிரி. இந்த ட்ரெயின் சும்மா ஜோப்ரா இது வந்து ஒரு 140 150 தான் வந்துச்சு. 150 ஜோப்ரா தெரியுது. ஏன்னா அந்த ட்ரெயினில் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது ஒன்றும் ஆடிச்சு, சவுண்ட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கேட்டு செய்யப்படும். அந்த ட்ரெயின் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து சுருகா போகலாம், சும்மா அந்த ட்ரெயின் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அந்த ட்ரெயின் அந்த அளவுக்கு சூப்பர் ட்ரெயின்லாம் கிடையாது. நீங்கள் ஆன்சர்லாம் போய் பார்க்கணும்னா சுருகாவுக்கு போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினில் போங்க. பட் சும்மா நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அது போகணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி போனால் ஸ்பேஷியாக்ஸ்னு ஒரு ட்ரெயின் நான் போயிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். பட் அடுத்து இன்னும் ஒரு வேற லெவல் ஒரு ட்ரெயின் வரப்போகுது. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் த ஹையஸ்ட் பெய்ட் ட்ரெயின் இன் மை லைஃப். அண்ட் ஈவன் ஜப்பான்லேயுமே இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக நாங்கள் போகிறதா தான். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அது வந்து குழுக்கள் முறையில் கிடைக்குமா, ஏதோ 10 லட்சம் 11 லட்சம்லாம் சொல்கிறாங்க. வடா பைத்தி அப்படின்னு நாங்கள் போகல இதில். சரியா, அது பார்ப்போம் ஃபியூச்சரில். இந்த வீடியோஸ்லாம் எப்படி போகுதுன்றது பார்த்து. ஜப்பான்லேயே போனதுலேயே நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெயின்னா அது இதுவாக தான் இருக்கும் எனக்கு. ஆலியாக்கும் நான் எங்கே போனாலுமே வீடியோ கால் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஜப்பான்காரன் இதை வச்சுட்டு நீங்க போயிட்டு குளிக்கலாம்.